ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓட்டி தான் வந்திருக்கோம். ஸோ அம்பத்தூர் ஓட்டி அப்படின்னாலே ரொம்பவே பிஸியான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லியும் மக்கள் வந்துட்டு இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் பட்டறைகளும் தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அதிகமான மக்கள் இங்கே வந்து போகிறதுனால இங்கே இருக்க கூட்ட நெரிசலை கம்மி பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புது பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட பஸ்லாம் நிறுத்துற இடத்துக்கான ஒரு பெரிய வசதியே வந்துட்டு இந்த இடத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ள அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெயிட்டிங் ஹால் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவீன டிக்கெட் கவுண்டர்களும் உள்ள இருக்கு. நீங்க டிஜிட்டலைஸ்டும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கேஷாக கூட நீங்க கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு இங்கே டிக்கெட் கட்டமைப்பும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுத்தமான கழிவறைகள்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாய்லெட்ஸும் உள்ள அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து நம்ம 10 ரூபா வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அது மாதிரி இங்கே இல்லாமல் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதிக்கான மேம்பாட்டு திட்டங்கள்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி பாதுகாப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டோட நிறைய நலத்திட்டங்களை வந்துட்டு உள்ள அங்கங்கே பேனர்ஸாக வைக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்களோ அதோட அமைப்பு எல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் வச்சிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர் பஸ்ஸஸ்லாம் எங்கெங்கே போகுது அப்படின்றதான எல்லாருக்கும் இப்போ அதாவது நம்ம வந்துட்டு படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி நம்மளுக்கு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த நம்பர் பஸ் இந்த இடத்துலேருந்து இங்கே தான் போகுது, இந்த டைமிங்க்கு போகுது அப்படின்றதான் அழகான ஒரு வடிவமைப்பை அங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள்லாம் இது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. அது இப்போ வந்துட்டு சூப்பராக அழகாக இனாக்ரேஷன் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இதை 2 பேரும் சேர்ந்து இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரொம்பவே பிரம்மாண்டமாக ஓப்பன் ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய புது புது கடைகள்லாம் வரப்போகுது. இப்போதைக்கு கடைகள்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டெண்டர் விட்டு என்னென்ன கடைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ரொம்பவே அழகாகவே கட்டமைப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு நாள் ஓட்டி அம்பத்தூர் அந்த சைடு இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வேறு எந்த வீடியோஸ் அப்டேட் பண்ணோன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.